5 வருடமா நம்மள படாத பாடுபடுத்திட்டு இருந்த கேவலமான திராவிட மாடல் என்கின்ற பெயரில் நடந்த ஒரு விடியாத ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. பெருத்த சந்தோஷம். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறத மக்கள் கொண்டாடுறத இந்த வாட்டி தான் பார்க்க முடிஞ்சது. தேர்தல் தேதி அறிவிச்சாங்கடா, எலெக்ஷன் டேட் அறிவிச்சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி எலெக்ஷன் டேட் அறிவிச்சா ஆமா எலெக்ஷன் டேட் எவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஆட்சி ஒளிஞ்சுதே அப்படிங்கிறதே மக்கள் கொண்டாடுறத கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. அப்பா போய் தொலைஞ்சானுங்கடா பீடைய சனியனுங்க ஆட்சியாடா இது அப்படின்னு பல டீ கடைகள்ல பேசுனதை வாயை விட்டு அப்பாடா முடிஞ்சு தொலைஞ்சுதுடா அப்படிங்கிறத நம்மளால கேட்க முடிஞ்சுது. குறிப்பா பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அப்பாடா இனிமையாவது போலீஸ் ஒழுங்கா வேலை செய்வாங்கடா, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும்டா, பிள்ளையோட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு ஒரு கடைகண்ணிக்கு அனுப்புறதுக்கு கூட உசுறு போயிட்டு உசுறு வந்துகிட்டு இருக்கு, போய் தொலைட்டுண்டா முடிஞ்சு தொலைட்டுண்டா அப்படி இந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஆட்சி பிடிக்கும் போது முடியட்டும் விடியட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆட்சி முடியும் போது விடிஞ்சு கீழ்ச்சி அறையும் போது நீங்க முடிஞ்சு தொலைங்கடா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பேசுற அளவுக்கு ஒரு படு கேவலமான ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. தேர்தல் தேதி அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல இன்னும் சில கூட்டணி கணக்குகள் என்ன வரும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நானும் திமுகவுக்கு எதிரானவன், நிறைய பேர் திமுகவுக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஆட்சி முடிஞ்சதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு நியாய தர்மம் இருக்கு. தலைமை செயலகத்துல வேலை செய்யக்கூடிய பிளம்பரு விட்டா வெடி வெடிப்பான் போல இருக்கு. 1 மாசம் சம்பளத்தை வாங்கி அந்த ஊழியர்கள் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அங்க இருக்க ஸ்டாலின் போட்டாலாம் எடுக்கணும். டருக்கு டருக்கு டருக்குன்னு மிஷினை போட்டு விட்டு எரிடா இதை முதல்ல 5 வருஷமா இது மூஞ்சில முழிச்சு விலகாம விட்டேன்னு நினைச்சானோ என்னமோ தெரியல. வேக வேகமா முகத்துல சந்தோஷத்தோட கழட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் போட்டாலும். செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சரி ரைட்டு, நமக்கு சந்தோஷமான சம்பவங்கள் அப்படிங்கிறது இது ஒண்ணு அப்படின்னாலும் கூட இன்னும் பல சந்தோஷங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உதயநிதியும் சபரீசனும் மாமனும் மச்சானும் அடித்து கொண்டார்கள். சாதாரண மோதல் கிடையாது, கைகலப்பு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு ஒரு வார இதழ்ல ஒரு சின்ன பெட்டி செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னடா கதை இது, இவங்க எதுக்குடா அடிச்சுக்க போறாங்க, இவங்க அடிச்சுல வச்சுப்பாங்க, இவங்களுக்குள்ள எப்படி அடிச்சுக்கிறாங்க, இவங்க தான் அடிச்சு வைக்கிறாளுங்களாச்சு கோடி கோடியா. மச்சான் தயவு இருந்தா மலையேறலான்னு மாமனும், மாமன் தயவு இருந்தா மச்சானும் நம்ம காது மேலதானே வரிசையா ஏறுவாங்க, இவங்க என்னடா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா பஞ்சாயத்து தேமுதிகவால. உதயநிதிக்கு என்னன்னா எப்படியாவது நாம சிஎம் ஆயே தீரணும், அந்த சீட்ல உட்காந்தே தீரணும். அதனால எத்தனை கட்சியை கூட்டணி கொண்டு வந்தாலும் சரி நாம ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட வெளிப்பாடுதான் வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்தாலும் கூட இதை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது, இன்னும் இருக்க கட்சியெல்லாம் இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேன் போட வந்தவன்ல இருந்து டீ பாய் வரைக்கும் சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் தேமுதிகவை எப்படியாவது உள்ள கூட்டு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காப்புல உதயநிதி. இந்த முடிவு முழுக்க முழுக்க உதயநிதியாலதான் எடுக்கப்பட்டிருக்கு, தேமுதிகவை உள்ள கொண்டு வர்றது. அதுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தான் யாரும் இல்லாத கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வேற அவுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா தேமுதிக உள்ள வருது, அதனால நாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா தேமுதிக உள்ள வந்ததால இத்தனை வருஷமா இருக்கு எங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்களான்னு கூட்டணி கட்சியினர்லாம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. 5 வருஷமா நீங்க ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு நாங்க கொத்தடிமையா கிடக்குறோம், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு இல்ல. நேத்து அதாவது எப்படி சொல்றது, 1/2 கிலோ அரிசிக்கு அத்தை அல்லாட்டுது ஆட்டக்கரைக்கு 200 ரூபாய் கேக்குதாடா பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வைகோ அது ஒரு சைக்கோ, போக்கிடம் இல்லாத ஒரு பீஸ், அதனால ஏதோ கொடுக்கறத பொறுக்கிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் சோத்துல உப்பு போட்டு கொஞ்சமாவது திங்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. அந்த அடிப்படையில காங்கிரஸ் எனக்கு சீட்டு கூட கொடுத்தாதான் வருவேன்னு விஜயவரில வச்சே பூச்சாண்டி காட்டி பேரம் பேசி ஒரு 3 சீட்டு கூட வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தேமுதிக வந்துருச்சு, நாங்க காங்கிரஸுக்கும் கூடுதலா கொடுத்துட்டோம், அதனால நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் எல்லாம் வெம்பி அடிச்சிருக்காரு. இத்தனை வருஷமா கூட்டணியில நான் தான் இருக்கேன், இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா ஓரளவுக்கு ஓட்டு இருக்கிற ஒரே கட்சி விசிகா தான், எங்களை எப்படி நீங்க குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை என்ன அவங்களோட தொடங்காம இருக்காங்க. கம்யூனிஸ்ட்லாம் நேற்று என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸை காட்டிலாம் எங்களுக்கு குறைக்க கூடாது, நீ வேணா உங்க சீட்ல குறைச்சிக்க, எங்களுக்கு சீட்டு கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாமே கொடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. இதற்கு அடிப்படையில தான் ஸ்டாலின் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்தப்ப சபரீசன் தேவையில்லாம தேமுதிக கூட்டு வந்துட்டோம், நான் அன்னைக்கே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னதும் உதயநிதிக்கு ஓ வேலையை பாரு, நான் கூட்டு வந்திருக்கேன்,
நான் கூட்டு வந்த கட்சியை வேணாம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் பேச்சுவார்த்தை மீறி கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீசிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. சாலிடே டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஆளாளுக்கு போயா. தமிழ்நாட்டுல எந்த அதிகாரியும் ஸ்டாலினை மதிக்கிறதே இல்லை. முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல கூட அந்த பயலோட ரீல் போடுனா போடணும், இந்த வாக்கிங் போகும், இந்த மந்திர உச்சி தூக்கிட்டு அப்படின்னா போகணும், சைக்கிள் ஓட்டு வெளிநாட்டுல போயிட்டா ஓட்டணும், ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அவரை யாருமே மதிக்கிறது கிடையாது. வீட்லயும் கடைசியில மரியாதை இல்லை. மாமனாரை வச்சுக்கிட்டே மரும காகிதத்தை எடுத்து வீசுறாப்ல, அப்பனை வச்சுக்கிட்டே மகன் காகிதத்தை எடுத்து வீசுறாப்ல. அப்புறம் நான் என்னத்துக்கு தாண்டா இருக்கேன் கேட்டா, தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு விளம்பரம் பண்றீங்க, நானே தலை குனிஞ்சு தாண்டா இருக்கேன் உங்க முன்னாடி அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கடைசியா நேத்து சிபிஐ விசாரணையை முடிச்சுட்டு ஏதோ ஜாலியா டூரை முடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் மோட்ல விஜய் வந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கார் சீலிங்கை திறந்து விட்டுட்டு கை காட்டிட்டு ஒரு பிரச்சாரத்துல வெளிவந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னா இதை என்னால 2 விதமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஒண்ணு, சிபிஐல ஏதோ நல்லது நடந்திருக்கு, கரூர் சார்ந்த விவகாரங்கள்ல கரெக்டா ஆதாரத்தோட புடிச்சு கொடுத்தாச்சு, மாட்டிக்குவானுங்க, இனிமே நம்ம 41 உயிருக்கான நீதியை வாங்கி கொடுத்துட்டோம், கரூரில் நீதி வென்றது அப்படிங்கிற சந்தோஷத்தோட கை காட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். இது ஒண்ணுக்குதான் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். 2வது, பெரிய அரசியல் அழுத்தங்கள் எதுவும் இல்லாம வெளியில வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லபடியா போனேன், விசாரணை ரொம்ப கரெக்டா இருந்தது, சிபிஐ நல்லபடியா விசாரிச்சிருக்காங்க, கரூர் வழக்குல நீதி கிடைச்சிரும், அரசியல் அழுத்தங்கள்லாம் பெருசும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சந்தோஷத்துல வந்திருக்கணும். இல்லைன்னா அரசியல் அழுத்தங்களில் விஜய் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும். ஏன்னா இதுல மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தாதான் ஒரு சந்தோஷத்தோட வெளில வர முடியும். அரசியல் அழுத்தம் இல்லாம இருந்திருக்கணும், இல்ல அரசியல் அழுத்தத்துல விஜய் வைத்த கோரிக்கைகள் ஜெயிச்சு சந்தோஷமா விஜய் வெளில வந்திருக்கணும். இது 2யும் சேர்த்து 3வதா ஒண்ணு இருந்திருக்கும். அப்பாடா, இந்த விடியாத மூஞ்சி குரூப் ஆட்சி முடிஞ்சிருச்சுடா, தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிக்க போறாங்கடா, சந்தோஷமா பிரச்சாரத்துக்கு போலாம்டா, எது வந்தாலும் பாத்துக்கோண்டா, வெற்றியோ தோல்வியோ பிரச்சாரத்துக்கு போலாம், பாத்துக்கலாம்டா சந்தோஷமா அப்படிங்கிற ரீதியில வெளியில வந்திருக்கணும். எப்படி வந்திருந்தாலும் ஒரு புதிய கட்சி, அவங்க ஒரு ஆட்சி செய்யாம நம்ம அவங்களை குறை சொல்றதுக்கு வேற வாய்ப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இந்த தனி மனித தாக்குதல் எல்லாம் திட்டுற ஆளு நானும் கிடையாது. பட் அதனால சந்தோஷமா வெளியில வந்திருக்கார், பணிகள் செய்யட்டும், கூட்டணி முடிவுகள் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்துடும். கிட்டத்தட்ட நாம சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு தான் நான் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். பட் ஓகே, எது எப்படி நடந்தாலும் தேர்தல் ஜுரம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இருக்க போற இன்னும் சில நாட்கள்ல எல்லாரும் தூங்கும் போது ஒரு சொம்பு தண்ணியை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குங்க, அப்பதான் தேர்தல்ல தமிழ்நாடு ஜெயிக்கும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீரியஸா நான் சொல்றேன், தூங்கும் போது ஒரு சொம்பு தண்ணிய தலைமாட்டில் வச்சுக்க. கனவுல திமுகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி கனவு வந்தா கூட ஏந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தூங்குங்க. கனவுல கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாங்க. தண்ணி தலைமாட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். கனவுல போய் சூரியனை அழுத்துற மாதிரி கனவு வந்தா கூட ஐய கருமாந்திரம் பிடிச்ச கனவுன்னு ஏந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தூங்குங்க. கனவுல கூட திமுக ஓட்டு போடக்கூடாது, கனவுல கூட திமுக ஜெயிக்க கூடாது. அதை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து